ஹாய் வணக்கம். உங்க ஏரியால ஒரு பிரச்சனைன்னா அதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ரொம்பவே சோர்ந்து போயிருக்கீங்களா? நீங்க புதுச்சேரி வாசியா இருந்தா உங்க குரலை நேரடியா அதிகாரிகள் கிட்ட கொண்டு சேர்க்க ஒரு சூப்பரான வழி இருக்கு. உங்க புகார்களுக்கு எப்படி தீர்வு காணலான்னு தெரிஞ்சுக்க ரெடியா? யோசிச்சு பாருங்க. உங்க தெருவுல தண்ணி வரல, இல்லனா குப்பை வண்டி சரியா வரல, இப்படிப்பட்ட பிரச்சனைகளால ரொம்பவே கடுப்பாகி, அடடா நம்ம சொல்றதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மள பல பேருக்கு இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஆனா இனிமே கவலையே வேண்டாம். ஏன்னா இந்த குறைகளை கேட்கறதுக்கும் அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வர்றதுக்குமே ஒரு அதிகாரப்பூர்வமான ஆன்லைன் சிஸ்டம் இருக்கு. அதுதான் துணைநிலை ஆளுநரின் மனு கண்காணிப்பு அமைப்பு. அப்படின்னா என்னன்னு கேக்குறீங்களா? இது வேற ஒண்ணும் இல்ல. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் செக்ரட்டேரியட்டால நேரடியா நிர்வகிக்கப்படுற ஒரு ஆன்லைன் போர்ட்டல். இதுல நீங்க உங்க புகார்களை ரெஜிஸ்டர் பண்ணலாம், உங்க புகார் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு ட்ராக் பண்ணலாம், கடைசியா உங்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறத உறுதிப்படுத்திக்கலாம். ஓகே, புகார் கொடுக்க வேற வழிகள்லாம் இருக்கும்போது எதுக்கு இந்த ஆன்லைன் போர்ட்டலை யூஸ் பண்ணணும்? அப்படி என்ன அதுல ஸ்பெஷல்? இங்க குடுக்கற மனுவுக்கு அப்படி என்ன பவர் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இந்த போர்ட்டல்ல உங்க புகார குடுக்கறது ஏன் மத்த வழிகளை விட ரொம்பவே பவர்ஃபுல்னு சொல்றோம்னா, அதுக்கு ஒரு 5 முக்கியமான காரணங்கள் இருக்கு. வாங்க அது என்னன்னு பாப்போம். முதல்ல உங்க கம்ப்ளைண்ட் வேற எந்த ஆபீஸுக்கும் போகாம நேரடியா துணைநிலை ஆளுநர் செக்ரட்டேரியட்டுக்கே போயிடுது. ரெண்டாவது, உங்க புகார ட்ராக் பண்றதுக்குன்னு ஒரு யூனிக் ரெஃபரன்ஸ் நம்பர் உடனே உங்களுக்கு கிடைச்சிடும். மூணாவது, சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் உங்க புகாருக்கு பதில் சொல்லியே ஆகணும், அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு. நாலாவது, ரொம்பவே வசதியானது, வீட்ல இருந்தே எப்ப வேணாலும் பண்ணலாம். கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம், சில புகார்களை ரகசியமா கொடுக்கணும்னு நினைச்சா அதுக்கும் இங்க ஆப்ஷன் இருக்கு. அதாவது உங்க கம்ப்ளைண்ட் ஏதோ ஒரு மூலையில இருக்க ஃபைல்ல தூங்காது. அதுதான் இதுல இருக்கிற பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா இது நேரா ஹையர் அஃபிஷியல்ஸ் பார்வைக்கு போறதால உங்க பிரச்சனைக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும், தீர்வும் வேகமா வரும். இப்போ சில சமயம் பாத்தீங்கன்னா லஞ்சம் இல்லனா அதிகார துஷ்பிரயோகம் மாதிரி சீரியஸான விஷயங்களை பத்தி புகார் கொடுக்கவே நமக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஆனா இங்க உங்க அடையாளத்தையே காட்டாம ரகசியமா புகார் கொடுக்கற ஆப்ஷனும் இருக்கு. இத துணைநிலை ஆளுநரோட கான்ஃபிடென்ஷியல் டீம் தனியா ஹேண்டில் பண்ணுவாங்க. சோ பயப்பட தேவையில்லை. சரி, இந்த போர்ட்டலோட நன்மைகள் என்னென்னு இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இப்ப வாங்க இதுல எப்படி ஒரு புகாரை ரெஜிஸ்டர் பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். முதல்ல நீங்க போக வேண்டிய வெப்சைட் அட்ரஸ் நோட் பண்ணிக்கோங்க. lgredressal.py.gov.in. இந்த அட்ரஸை உங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ இருக்கிற பிரவுசர்ல டைப் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா அக்சஸ் பண்ணலாம். அந்த வெப்சைட்குள்ள போனதும் ரெஜிஸ்டர் பெட்டிஷன் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஒரு ஃபார்ம் ஓபன் ஆகும். அதுல உங்க பேரு, அட்ரஸ், என்ன பிரச்சனைங்கிற விவரம் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. உங்க பிரச்சனைக்கு சப்போர்ட்டா போட்டோஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தா அதையும் அப்லோட் பண்ணலாம். எல்லாத்தையும் முடிச்சதும் சப்மிட் பட்டனை அழுத்துங்க. அவ்வளோதான். உடனே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி கிடைக்கும். அந்த ஐடியா வச்சு உங்க கம்ப்ளைண்ட் என்ன ஸ்டேஜ்ல இருக்குன்னு நீங்க எப்ப வேணா செக் பண்ணிக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் வர அந்த ரெஃபரன்ஸ் ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்க கம்ப்ளைண்ட்டை ஃபாலோ பண்றதுக்கான ஒரே வழி. அதை பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிராதீங்க. சரி, எப்படி கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. அடுத்து நாம எழுதுற கம்ப்ளைண்ட் அதிகாரிகளோட கவனத்தை சீக்கிரமா ஈர்த்து உடனடி ஆக்ஷன் எடுக்க வைக்கணும்னா அதுக்கு சில டிப்ஸ் இருக்கு. அதையும் பார்த்திடலாம். நீங்க கம்ப்ளைண்ட் எழுதும்போது சில விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கோங்க. என்ன நடந்தது, எங்க நடந்தது, எப்போ நடந்ததுன்னு ரொம்ப தெளிவா பாயிண்ட் பை பாயிண்டா எழுதுங்க. ரொம்ப எமோஷனலா வளவளன்னு எழுதாதீங்க. முடிஞ்சா போட்டோஸ் மாதிரி ஆதாரங்களை அட்டாச் பண்ணுங்க. அது உங்க கேஸை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். கடைசியா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு உங்க ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்திருக்கீங்களான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, இது ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். சப்ஜெக்ட்ல என்ன பிரச்சனைன்னு பளிச்சுன்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன்ல பிரச்சனை எப்ப ஆரம்பிச்சுது, இதுக்கு முன்னாடி யார்கிட்ட சொன்னோம், அவங்க என்ன பண்ணாங்கன்னு சுருக்கமா இருக்கு. கடைசியா எங்களுக்கு என்ன தீர்வு வேணும்னோ தெளிவா கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை படிச்சா அதிகாரிகளுக்கு வேலை ரொம்ப ஈஸி, சீக்கிரம் ஆக்ஷன் எடுப்பாங்க. சோ மொத்தத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இது வெறும் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ற வெப்சைட் மட்டும் இல்ல, இது உங்க குரலுக்கு பவர் கொடுக்கற ஒரு டூல். இந்த ஆன்லைன் சிஸ்டம் உங்க தனிப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறதோட நிக்கிறதில்ல, இது உங்க ஏரியாவோட பொது சேவைகளை இன்னும் பெட்டரா மாத்தவும் உதவுது. இது மூலமா நிர்வாகத்துல ஒரு வெளிப்படைத்தன்மை வருது, அதிகாரிகள் மக்களுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவங்களா ஆகுறாங்க. மறந்துடாதீங்க, திரும்பவும் சொல்றேன், அந்த வெப்சைட் அட்ரஸ் lgredressal.py.gov.in.
tamilnadu.government.gov.in. ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா இன்னைக்கே இதை யூஸ் பண்ணி பாருங்க. இப்ப சொல்லுங்க, உங்க ஏரியாவுல இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்ய, உங்க குரலை அதிகாரிகள் காதுக்கு கொண்டு போக நீங்க ரெடியா? இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கோங்க.